Hello friends, welcome to Fantasy Gurtham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ண ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 6வது T20 மேட்ச். இந்த 6வது T20 மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா கேகேஆர் பிளஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 7 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் வந்து கொடுக்க போறோம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி மார்ச் நடக்கிறதுக்கு. டைமிங் 7:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. வெளியே பொறுத்த வரைக்கும் பரஸ்பர கிரிக்கெட் ஸ்டேடியம் குவாஹாத்தில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த 7 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்ல கேப்டன் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும், சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பே பண்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம XL11 கம்பேர் பண்ணும்போது நிறைய மணி டிஃபரன்சேஷன் வந்து வருது. அந்த டிஃபரன்ஸ்ல ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம இன்னும் 1 or 2 கான்டெஸ்ட் வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 25,000 ரூபாய் போல ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுக்குறாங்க. 6 லட்ச ரூபாய் மினி கிராண்ட், இந்த மேட்சுக்கு மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஎலுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஹேந்திரா தார், செகண்ட் பிரைஸ் மஹேந்திரா 3XO, தேர்ட் பிரைஸ் BMW 310RR. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 பிரைஸ் கொடுக்குறாங்க. இதுல அடுத்த 7 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ 4வது பிரைஸ் ராயல் என்ஃபீல்ட், 5வது பிரைஸ் ஆக்டிவா பைக், 6ல இருந்து 10 பேருக்கு iPhone 16. கிட்டத்தட்ட அந்த மொதல் 10 பிரைஸுமே நல்ல ஒரு வேல்யூபிளான நல்ல ஒரு வர்த்தபிளான பிரைஸா தான் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி 550 பேருக்கு பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல அந்த 10 பிரைஸ் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 550 பேர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல வந்து பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. இல்ல சீரியஸ் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம அவங்க கொடுக்குற ஆஃபர் வைசஸ் இருக்கட்டும், கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் சீரியஸ் போர்டு இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்ததா 7 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல துருஜுரல், குவிண்டன் டிகாக், பேட்டிங் ஆப்ஷன்ல ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ஆல்ரவுண்டர்ல ரியான் பராக், பவுலிங்ல தீக்ஷனா, ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரி நோக்கியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸுக்கு ஃபேவரா ஒரு காம்பினேஷன் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீமுக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் ஜாஃபோ ஆர்ச்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருக்கோம். ஜாஃபோ ஆர்ச்சர் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லதான், கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்பவே கொடுத்துட்டாரு தான். இருந்தாலும் இந்த மேட்ச் நான் ஜாஃபோ ஆர்ச்சர் இருந்துன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால ஜாஃபோ ஆர்ச்சருக்கு நான் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அப்லயே 1 or 2 பிளேயர்ஸ் வந்து டீம் வந்து கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள பிளேயரா வந்து இருப்பாருன்ட்டு நான் இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். இதுல வெங்கடேஷ் ஐயர் ஏன் கொடுத்தா ஸ்டார்ட் அப்ல சுனில் நரேன் சந்தி விக்கெட் இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் வரவில்ல வெங்கடேஷ் ஐயர் நின்று கொஞ்சம் ஸ்கோர்ஸ் கொண்டு போவாரு, ஒரு நல்ல டார்கெட் கொண்டு போவாரு அப்படின்னு நினைச்சு நான் வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த டீமுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். 2வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், குவிண்டன் டிகாக், பேட்டிங் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரஹேனே, ஆல்ரவுண்டர்ல ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், பவுலிங்ல சந்தீப் சர்மா, தீக்ஷனா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து டீமை பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷனும் அஜன்கே ரஹேனுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதுல ஜெய்ஸ்வால் ரீசென்ட் ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. T20க்கு நல்ல ஒரு ஆக்டான பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எதிர்பாராத ஒரு விக்கெட், பட் இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஹியூஜ் ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்து அவருக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டீமை பொறுத்த கேப்டன்ஷிப்ல அஜன்கே ரஹேனே லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அவருக்கு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மேட்ச் அஜன்கே ரஹேனே மேல நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் ஃபிளாப் ஆயிரும் தோணுச்சு அப்படின்னா அந்த கேப்டன்ஷிப்பை நீங்க சுனில் நரேனுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த 3வது டீம்
விக்கெட் கீப்பிங் ஆஃபீஸர் சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரல், குயின்டன் டிகாக். பேட்டிங்ல ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரஹேனே. ஆல்ரவுண்டர்ல ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன். பவுலிங்ல ஜாஃபோ ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரில் நோக்கியா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். மூணாவது டீமா பொறுத்திருக்கும். இந்த மூணாவது டீம்ல வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். வருண் சக்கரவர்த்தி கேப்டன்ஷிப்புக்கு கண்டிப்பா ஒரு ஒருத்தமான பிளேயர் தான். ஏன்னா சாம்பியன் டிராஃபி மேட்ச் தான் பாத்துட்டு தெரிஞ்சோம். லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் தடுப்பிருச்சு, இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. பட் இந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் அதிகமாவே இருக்கு. அப்படிங்கிறனால நான் பர்டிகுலரா அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். சஞ்சு சாம்சன் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போட இருந்தாலும் லாஸ்ட்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. எப்ப பிளேயரா வெளியே இருந்தாலும் நான் என்னோட பங்களிப்பா கரெக்டா காமிப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த மேட்சும் அவர்கிட்ட ஒரு ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இல்ல உங்களுக்கு இந்த இதெல்லாம் சஞ்சு சாம்சன் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்ட்ரூ ரசலுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல துருவ் ஜுரலுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நாலாவது டீம். ஸோ நாலாவது டீமை பொறுத்த வரைக்கும் துருவ் ஜுரல், குயின்டன் டிகாக் ரெண்டு பேரும் விக்கெட் கீப்பிங்ல இருந்து எடுத்திருக்கோம். பேட்டிங்ல ஜெய்ஸ்வால், அஜன்கே ரஹேனா அண்ட் ரகுவன்சி. ஆல்ரவுண்டர்ல சுனில் நரேன். பவுலிங்ல ஜாஃபோ ஆர்ச்சர், தீக்ஷனா, ஆண்ட்ரில் நோக்கியா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆண்ட்ரில் நோக்கியாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆண்ட்ரில் நோக்கியா லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது, இந்த மேட்ச் பிளே பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் டெத் ஓவர்லயும் வந்து பவுல் பண்றாரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயும் வந்து பவுல் பண்றாரு, டெத் ஓவர்லயும் பவுல் பண்றாரு. அப்படி இருக்கனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு நீங்க வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் துருவ் ஜுரல் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு விக்கெட் கீப்பிங் பண்றாரு. டாப் ஆர்ல 1 or 2 பிளேயர்ஸ் இயர்ல விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த இதுல துருவ் ஜுரல் பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு நல்ல யூஸ் ஸ்கோரை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் இந்த இதுல டாப்பால கொஞ்சம் 1 or 2 விக்கெட் சொல்லுறோம். துருவ் ஜுரல் பேட்டிங் ஆடி சேர்லயே வந்துருவாரு, வந்து ஒரு நல்ல யூஸ் ஸ்கோர் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். இல்ல உங்களுக்கு துருவ் ஜுரல் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா குயின்டன் டிகாக் கூட ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரல், குயின்டன் டிகாக். பேட்டிங்ல ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ல ரியான் பராக், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன். பவுலிங்ல தீக்ஷனா, ஜாஃபோ ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ஆண்ட்ரில் நோக்கியா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த இதுல உங்களுக்கு சஞ்சு சாம்சனோ துருவ் ஜுரலோ ரெண்டு பேரும் யாருமே உங்களுக்கு யாராச்சும் தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா ஃபைசல் ஃபரூக்கி வந்து இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து யாராச்சும் ஒரு எடுத்து கூட ஃபைசல் ஃபரூக்கி ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமுக்கு குயின்டன் டிகாக் ஒரு வைஸ் ஆப்ஷன், சந்தீப் சர்மா ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் சந்தீப் சர்மாவுக்கு பால் நல்லாவே ஒரு டேன் ஆச்சு, நல்ல ஒரு ஸ்பெல் கிடைச்சது. இந்த மேட்சும் சார் அந்த மாதிரி இருந்து அவருக்கு ஒரு விக்கெட் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு சந்தீப் சர்மா மேல உங்களுக்கு ஒரு எந்த ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட்ச் நீங்க ரியான் பராக் கூட நீங்க ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஆறாவது டீம். ஸோ ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் சேம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரல், குயின்டன் டிகாக். பேட்டிங் ஆப்ஷன்ல வெங்கடேஷ் ஐயர். ஆல்ரவுண்டர்ல ரியான் பராக், ஆண்ட்ரூ ரசல். பவுலிங்ல சந்தீப் சர்மா, தீக்ஷனா, ஜாஃபோ ஆர்ச்சர், ஆண்ட்ரில் நோக்கியா, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல இந்த மேட்ச் சுனில் நரேன் கொஞ்சம் பெருசா பாயிண்ட்ஸ் கிடைக்காது, ஒரு எல்ல விக்கெட் இழந்துருவார் அப்படின்னு சுனில் நரேன் கூட நம்ம ஆல்ரவுண்டர்ல பிக் பண்ண கிடையாது. ரொம்ப ரிஸ்கா ஆண்ட்ரூ ரசல் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சுனில் நரேன் கொடுக்க வேண்டிய ஆப்ஷனை ஆண்ட்ரூ ரசலுக்கு நம்ம கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம் கேப்டன்ஷிப்பா. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரூ ரசலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணல. பட் இந்த மேட்ச் ஆண்ட்ரூ ரசலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மினிமம் ஒரு ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அதுல நல்ல ஸ்பெல்ல பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. அண்ட் பேட்டிங்ல வந்து லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துட்டாரு. இந்த மேட்ச் பேட்டிங்லயும் வந்து ஒரு நல்ல சூப்பர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்து அவருக்கு நான் ரிஸ்கா ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். தீக்ஷனா லாஸ்ட் மேட்ச் நல்லாவே விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்னு சொல்லலாம், ஒரு ஸ்பின்னர்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தீக்ஷனா வந்து இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல எல்லாமே சூப்பரா இருக்கனால அவருக்கு ஒரு மேட்ச் ரிஸ்கா வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். இல்ல இந்த டீம்ல எனக்கு தீக்ஷனா தேவையில்லை, இல்ல ஆண்ட்ரூ ரசல் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா ஹர்ஷித் ராணாக்கு நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா எல்லா டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் சஞ்சு சாம்சன், குயின்டன் டிகாக். பேட்டிங்ல ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி. ஆல்ரவுண்டர்ல ரியான் பராக், சுனில் நரேன். பவுலிங்ல ஜாஃபோ ஆர்ச்சர், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் டீமை
பிக் பண்ணியிருக்கோம் 7ஆம் டீமா பொறுத்த வரைக்கும். இந்த 7ஆம் டீம்ல குவிண்டன் டிகாக்கு ஒரு கேப்டன்ஷிப், சஞ்சு சாம்சன் ஒரு வைஸ் கேப்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ குவிண்டன் டிகாக் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் நின்றுட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டாப் ஆர்டர்ல ஓப்பன் பேட்டிங்ஸ் வராரு அப்படின்னால அவருக்கு நான் வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளேயரா வந்து வராரு. ஸோ பேட்டிங்ல நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரிஸ்கா ஒரு வயசுல கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இந்த டீம்ல உங்களுக்கு சஞ்சு சாம்சன் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் அஜன்கே ரஹேனா இல்ல ரகுவன்சி கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கா தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ டாப்பர் டீம் கொலாப்ஸ் ஆயிரும், ரகுவன்சி பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னு உங்க டீமை மேக் பண்ணும்போது அதுல ரகுவன்சி கண்டிப்பா ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருப்பாரு. இதுல உங்களுக்கு அஜன்கே ரஹேனா வந்து தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நிதிஷ் ராணா வந்து இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நிதிஷ் ராணாவுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் கொடுப்பாங்கன்னு டவுட் தான். பட் இருந்தாலும் ரிஸ்கா தான் ட்ரை பண்ண போறேன். சப்போஸ் கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரஹேனாவை தூக்கிட்டு அந்த இடத்துல நிதிஷ் ராணாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 7 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸும் ஒரு அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ டீம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி காமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. கேப்டன் இந்த மாதிரி காமெண்ட்ஸ்ல நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் கொடுத்துருக்கோம். வெளியே இந்த டீமை நீங்க அப்படியே ட்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் ரிஸ்க் எடுக்கிறேன், இந்த டீமை நான் அப்படியே ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதுல பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ண வச்சாலும் தாராளமா நீங்க சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இந்த முழுக்க இந்த டீம் அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி தான் நம்ம எடுத்திருக்கோம். அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எந்த பிளேயர் சேஞ்ச் ஆகிறாங்களோ அதுக்கு பதிலாக வந்திருக்க பிளேயரை நீங்க மாற்றம் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.